இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபேல் காயருடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை அவன் ஆண்டவருக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சியை பெற்றான். அதோடு கூட மட்டுமல்ல, ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். அவன் மரித்தும் இன்னமும் பேசுகிறான் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். அப்படி முதல் குடும்பத்தில் பிறந்த காயின், ஆபேல், அண்ணன் தம்பி. அந்த 2 பேரும் ஆண்டவருக்காக பலி செலுத்த வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வருகிறார்கள். ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி வருகிறார்கள். அப்படி தொழுது கொள்ளும்படி வரும்பொழுது காயின் தனக்கு கொடுத்த தோட்டத்தில் பயிர் செய்து அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்த அவனுக்கு கிடைத்தவளை கொண்டு வந்து கொடுத்தான். அதே வேளையிலே ஆபேல் தன்னுடைய மந்தையிலே முதற் பலனானவர் தலையீற்றை கொண்டு வந்து கர்த்தருக்காக படைத்தான் என்று வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். 2 பேரும் ஒரே குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஒரே பெற்றோர், அண்ணன் தம்பி. அப்படிப்பட்ட 2 பேருடைய சூழ்நிலையிலையும் 2 பேரும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வரும்போது 2 பேருடைய ஆராதனையிலே ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. காயினுடைய பலியை கர்த்தர் பார்த்தார், ஆபேலுடைய பலியை கர்த்தர் பார்த்தார். காயின் பலியை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். காரணம் என்று இங்கு வாசித்து பார்க்கும் பொழுது, ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தினார். பெட்டர் சாக்ரிஃபைஸ். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். வேதத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது விசுவாசத்தினாலே என்று வாசித்து பார்க்கிறோம். விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது, அவரே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவரே விசுவாசத்தை முடிக்கிற தேவனும் இருக்கிறார். ஆகவே தான் சீசர்கள் ஒரு முறை ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வளர்த்திக்கப்படணும். இன்றைக்கு தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். இந்த காயின், ஆபேல் ஆண்டவருக்கு பலி செலுத்த காரணம் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டபடினால அவர் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் அடிப்படையில் அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக, நம்மை ஆள்பவராக, நமக்குள்ளே ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளை கூட தேவனை நாம் விசுவாசிப்போம் ஏனால், அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம் ஏனால், அன்றைக்கு ஆபேல் தனக்கு தி பெஸ்ட் அதை ஆண்டவருக்காக கொடுத்தான். செலுத்துவதற்கு காரணம் என்னவென்றால், தேவன் அவருடைய சொந்த குமாரை நமக்கு தந்தார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் விதமாக சொல்கிறது, அவர் தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இந்த நாளில் நிகழ்ச்சி கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவாகிய தேவன் அவருடைய சொந்த குமாரன் இயேசுவை நமக்கு தந்தார். நாம் அவரை விசுவாசிக்கிறோம். விசுவாசித்து ஆபேல் காயருடைய பலியை பார்க்கலும் மேன்மையான பலியை செலுத்தப்படினால நாமும் நமக்கு தி பெஸ்ட் அவருக்கென்று கொடுப்போம். நம்முடைய நேரத்தை கொடுப்போம், நம்முடைய தாளந்தை கொடுப்போம், நமக்கு உண்டான தானத்தை நமக்கு கொடுப்போம். உதயமன் சொல்கிறார் 3 T's. நம்முடைய டைம், டேலண்ட், ட்ரெஷர் எல்லாவற்றையும் கொடுத்து அவரை பணிந்து கொள்வோம். ராஜாதி ராஜாவுக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு கன மகிமை உண்டாக. நமக்கு தந்த எல்லாவற்றையும் தி பெஸ்ட். விசுவாசத்தினாலே ஆபேல் காயருடைய பலியை பார்க்கலாம் மேன்மையான பலி சித்தமினால மேன்மையானதை கர்த்தருக்கு கொடுப்போம். அதனாலே அவர் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே அவன் மரித்தும் பேசுகிறான். ஒரு மகிமையான நம்பிக்கை நமக்கு இருப்பதனால நம்ம கர்த்தருக்கு அர்ப்பணித்து அவருக்காக வாழ்வோம், கொடுப்போம், உழைப்போம், ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.